கோவையில் நடந்த அந்த பாலியல் பலாத்காரம் பற்றி திரு இபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு சார். ஒரு அறிக்கையில் காவல்துறைக்கு துப்பில்லை என திமுக அரசு ஒப்புதல் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காரு. 11:35 மணிக்கு நேற்று நம்ம பேசினோம். 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு போலீஸார் சென்றாலும் கூட மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு தான் மாணவியை கண்டதாகவும் அதுவும் மாணவி தானாக வந்து சேர்ந்ததாகவும் அந்த கோவை காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார்ன்றதை குறிப்பிட்டு விட்டு, அப்படி என்றால் இரவில் 4 மணி நேரம் 25 நிமிடம் காவல்துறை என்ன செய்தது என்பதே தற்போது எழும் கேள்வி. குற்றவாளிகளை பிடித்து விட்டதாக தம்பட்டம் அடிக்கும் முதல்வர் ஸ்டாலின் தன் காவல்துறையால் சம்பவ இடத்தில் 4.5 மணி நேரம் தேடியும் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். 100 போலீசார் இணைந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தியதாக போலீஸ் கமிஷனர் சொல்கிறார். 4.5 மணி நேரம் 100 போலீசாரால் சம்பவ இடத்தில் இருந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லையா? போலீசார் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார்? அப்படின்னா எங்கே போனாங்க இந்த கேர்ளு? சிறிய சுவர் இருந்தது, அதை தாண்டி சென்றதால் கண்டுபிடிக்க முடியவில்லை என கூறிய கமிஷனர் சில நிமிடங்களில் மிகப்பெரிய சுவர் இருந்தது, மாணவி அதை தாண்டி சென்றிருந்தார் என மாற்றி கூறுகிறார். சிறிய சுவரோ பெரிய சுவரோ அதை தாண்டி சென்று காவல்துறை ஏன் தேடவில்லை? இருள் சூழ்ந்த இடம் என்பதால் மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என விளக்கம் கூற திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும். பாலியல் வன்கொடுமைக்குள்ளான ஒரு பெண்ணை நள்ளிரவில் சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க தன் காவல்துறைக்கு துப்பில்லை என திமுக அரசு ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா? 4.5 மணி நேரம் மாணவியை ஏன் கண்டுபிடிக்கலன்றதை காவல்துறை விளக்கம் அளிக்கணும், முதல்வர் விளக்கம் அளிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனர் மாட்டிக்கிட்டார். ரைட்டா? ஃபஸ்ட்டு சிறிய சவுருன்றாரு, அப்புறம் பெரிய சவுருன்றாரு. விட்டாங்க, ஒழுங்காக தேடல. புள்ள காயத்தோடையும் வேதனையோடையும் புதரில் கடத்து புலம்பிக்கிட்டு உண்மையிலே போலீஸ் வெக்கம் தான் படணும். யூடியூப்பில் பேசுகிறவன், ட்விட்டரில் எழுதுகிறவனெல்லாம் போய் பிடிச்சி தேடி விடிகாத்தாலும் போய் வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு வாரத்திற்கு முன்பு செய்தி தொடர்பாளர்னு என்று ஒரு பதவியை உருவாக்கி முத்தரசி என்ற ஒரு எஸ்பியை தலைமை அலுவலகத்தில் நியமித்தார்கள். நான் அது ஒரு வரவேற்க தகுந்த முன்முயற்சி என்று நான் சொல்லியிருந்தேன். தட் ஸ்போக்ஸ்பர்சன் ஷுட் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் போலீஸ், தட் ஸ்போக்ஸ்பர்சன் ஷுட் பி தி வாய்ஸ் ஆஃப் தி போலீஸ் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு பதவியை போட்டுட்டு எதுக்கு கோவை ஆணையர் சரவண சுந்தர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்? இங்கேருந்துல நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். அப்போ எதுக்கு முத்தரசிக்கு தெண்ட சம்பளம் கொடுத்துட்டு உட்கார வச்சுருக்கீங்க? என்ன வேலை உங்களுக்கு? அதான் சார், நானும் அப்படி தான் சார் பார்த்தேன். கரெக்டு தானே? நீங்கள் எல்லா டீட்டெயிலும் ஹெட் ஆஃபீஸ்க்கு வரப்போகுது, டிஜிபி ஆஃபீஸ்க்கு வரப்போகுது. வாங்கிக்கிட்டு இந்த அம்மா டீட்டெயில்ஸு இந்த கொஸ்டினும் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தானே சரியாக இருக்கும். இப்படி நீங்கள் அவர் பேச விட்ட உடனே தெரிஞ்சு போச்சா? சிறிய சோறு பெரிய சோறு, செவரை தாண்டி கண்டுபிடிக்க முடியலையா? ஏப்பா போலீஸ் ட்ரைனிங்கில் செவரு அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா உங்களுக்கு? இது ஒரு காரணமா? எப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் குட்டிச்சவராகிட்டு இருக்குது தெரியுதா? அப்படி செவரு இல்லைன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணதில் எதுவும் குளறுபடி போல. ஆமாம், இது எப்படிப்பா சொல்ல முடியும்? நீ கயிறு ஏறிட்டு தானே வர்றீங்க இங்கே வேலைக்கு. வந்ததுக்கப்புறம் தொப்பை போட்டுருதே சார். சின்ன பசங்க வந்துருப்பாங்க, ஏர்லேருந்து ஆளாக இறக்கியிருப்பாங்க. வெறும் லாண்டாட்டில் அந்த ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் லிமிட்டில் என்ன 20-30 பேர் இருப்பாங்க. ஏர் பசங்களை இறக்கியிருப்பாங்க. சின்ன பசங்க நல்லா துடிப்பான பசங்க. டைரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். யாரும் அந்த காவலர்கள் சார் இருட்டாக இருக்குது நான் போய் தேட மாட்டேன்னா எந்த போலீஸும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு விக்டிம்ப்பா அவன் சொல்கிறான், கூட இருக்கிறவன் சார் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னா எவ்வளோ தூரம் சென்றிருக்க முடியும் இல்லையா? ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதுதான் பெரிமீட்டர்னு முடிவு பண்ணிவிட்டு அடிஷ்னல் டீம்ஸை இறக்கி தேடிக்கிட்டே இருந்துருக்கணும். உங்கள் கையில அந்த பொண்ணு கிடச்சிருக்கணும். விக்டிமை எவ்வளவு கேவலமாக போய் விட்டுது இந்த காவல்துறை. இதில் ஸ்காட்லாண்ட் யார்டுன்னு வேறு பீத்திப்பாங்க. நல்வாய்ப்பா அந்த பொண்ணு போய் எந்த வீட்டில் கதவை தட்டுச்சோ அவங்க வந்து உதவி பண்ணாங்க. வெரி ஹெல்ப்ஃபுல். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அங்கே இருக்கவங்களும் ஒரு மோசமானவங்களா இருந்திருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்ன? நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்போ இருக்கும்போது உங்களுக்கு தகவல் கிடைச்சோன்னையும் போலீஸ் தானே சார் அந்த பொண்ணை வந்து பாதுகாத்து இருந்திருக்கணும். ஸோ போலீஸ் கிட்ட தானே சார் அவங்க கிடைச்சிருக்கணும். உங்கள் கையாளத்தனம் அவ்வளோதான். சார் இதை காட்டியும் ஒரு கொடுமை என்னன்னா, திமுக இருக்க எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 11 மணிக்கு அந்த பிள்ளை எதுக்கு அங்கே போச்சு? லைட் இல்லாத இடம், இருட்டில் அந்த பிள்ளைக்கு என்ன வேலை? இது ஒரு சமூக சீர்கேடு இல்லையா அப்படின்னு பேசுகிறாங்க சார். இவர்கள் மனது முழுக்க அழுக்கு நிரம்பி இருப்பதால் இவர்கள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். புரியுதா? அப்போது இருட்டில் இருக்கிற பெண்களுக்கு திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை, அதான் மீனிங்கா? எதுக்காக போட்டியா? எதுக்கு வேணாலும் போட்டியா? எனக்கு ரொம்ப ஐ வாஸ் ஹாப்பி தட் கமிஷனர் அட்ரஸ் திஸ் இஷ்யூ. அவர் சரவண சுந்தர்கிட்ட இதே மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இந்த பேச்செல்லாம் பேசாதீங்கன்ட்டு பட்டுன்னு அதை முடிச்சு விட்டார். எனக்கு அந்த வகையில் அது ஒரு வரவேற்க தகுந்த அணுகுமுறை. இவங்க புத்தி இப்படிப்பட்ட புத்திப்பா. நீ அங்கே போன இது ஒரு உனக்கெல்லாம் அந்த பழமொழி தெரியாது.
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு போயில விரிச்சா போச்சுன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. சிரிக்கவே கூடாதுன்ட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதோட நீட்சி தான் இந்த இதெல்லாம். ஸோ இப்படி பேசுகிறவங்க அவங்க கட்சியில் இருக்கிற பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதுதான் திமுக கூட்டத்துக்கு போனாலே இடுப்பு பிடிச்சிக்கிள்றான். இங்கே புத்தி எப்படி தான்? விஜய் மீது 100 விமர்சனங்கள் இருக்கிறது. நாம் தினமும் 100 விமர்சனம் வச்சுட்ருக்கோம். என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க தெரியுதா? கவனிச்சியா? இப்படி தான் சிந்திக்கும் அவங்க புத்தி. திமுக மேடைகளிலே இரட்டை அர்த்த வசனங்களை பேசுவது என்பது திமுகவின் கலாச்சாரம். அண்ணா பேசியிருக்காரு. நேருவும் சினிமாவோ பண்டாரநாயகாவும் மீட் பண்ணுறாங்க. இலங்கை அதிபர் பண்டிதரோ மனைவியை இழந்தவர், பண்டாரநாயகாவோ கணவரை இழந்தவர். இருவரும் ஒரு அறையிலே சந்தித்தார்களாம், பேசினார்களாம், 2 மணி நேரம் பேசினார்களாம். என்ன பேசிக்கொண்டார்களோ தெரியவில்லை தம்பி. மேடையில் பேசுவார். இது கல்ச்சர். கருணாநிதி சொல்லவே வேணாம். அவர் எழுதின கதையெல்லாம் படித்தா கன்றாவியாக இருக்கும். இவர் அப்படி எழுதுறாருன்னு. இட் இஸ் இன் யுவர் தாட் ப்ராசஸ். அதோட நீட்சி தான் இப்படி வரும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் நன்னில நடராஜன், வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம்னு அசிங்கமாக பேசுறதுக்குன்னே ஒரு டீமை வச்சுருக்கிற கட்சியை கேள்விப்பட்டிருக்கியா? நன்னில நடராஜன் யார்? தீப்பொறி ஆறுமுகம் யார்? வெற்றி கொண்டான் யார்? 6 மணிக்கு கூட்டம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு தான் வருவாங்க தலைவர்கள். அது வரைக்கும் கூட்டம் கலைஞ்சிடக்கூடாது. என்ன பண்ணுறது? அசிங்கமாக பேசுவாங்க. பேசவே முடியாது இந்த ஷோவில் அவங்க பேசுனதெல்லாம். இப்படி நடக்கும்னா இனிமேல் அந்த மாதிரி கூட்டம் நடக்காது. பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க. எல்லாம் கைதடி ஜாலியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 9 மணி ஆனவுடனே தலைவர்களோட கார் வந்தவுடனே டப்புனுவங்கலாம் போயிடுவாங்க. இப்போது கூட்டம் தொடங்க இருக்கிறது அப்படின்னு அந்த கூட்டத்தை நிற்க வைக்கிறது. அந்த கலாச்சாரத்தோட நீட்சி இப்போது பேச முடியாது. அது மாதிரிலாம் அதோட நீட்சி தான் கூட்டத்தை உட்கார வைக்கிறதுக்காக காபரே நடனங்கள் போடுவது. நடக்குதா? அரசியல் கூட்டம் நடத்துகிற அங்கே எதுக்கு பஸ் டான்ஸு? அதோட நீட்சி. ஸோ இப்படி தான் சிந்திப்பாங்க. புரியுதா? அதனால தான் ஜெயலலிதாவெல்லாம் இவங்களால சகிச்சுக்கவே முடியல. எப்படிப்பா சேலை பிடிச்சிருக்கிற சொல்லுப்பா. அந்த அம்மா அடாவடியாக தான் பேசுதுன்னு வச்சுக்க. வேணுக்குன்னு தான் பேசுது, ப்ரொவோகேட்டிவாக பேசுது. யார் தெரியுமா சேலை பிடிச்சி இழுத்தது? துரைமுருகன், கட்சியோட பொதுச் செயலாளர். நடவடிக்கை எடுத்தாங்க துரைமுருகன் மேலே. பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க அவரை. புரியுதா? நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதிமுகவில் போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க, துச்சாதனா துரைமுருகனா என்று. அந்த ஃபோட்டோ இருக்கும் பார், தலைவிரி கோலத்தோடு ஜெயலலிதா வெளியே வந்து இந்த புகைப்படம், கருப்பு வெள்ளி புகைப்படம் இன்னும் இணையத்தில் கிடைக்குது. பார்த்துருக்கேன். அந்த ஆளை கட்சியோட பொதுச் செயலாளருக்குன்னா உங்கள் கட்சியோட தன்மை என்ன தம்பி? இன்றைக்கி இந்த 2025 யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை திமுகவின் மூத்த தலைவர் மேடையில் பேசுகிறார். பொன்முடியை சொல்கிறேன். என்ன ஒப்பீடு அது? நீங்கள் பேசுங்க, அந்த நாத்திகம் பேசுங்க, நான் வேணான்னு சொல்ல. பஸ் ஒப்பிடுறது வேறு விஷயம் இல்லையா? பஸ் அவருக்கு நீங்கள் மீண்டும் பதவி தர்றீங்க. அது தப்புன்னு நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா அவரை தொடமாட்டீங்க கையில். ஆனால் கோபம் குறைஞ்சிச்சு, மறந்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு அதே பதவியை மீண்டும் தருகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது தவறு என்று தோன்றவில்லை. ஒரு ஆள் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிச்சுன்னா சரி, இந்த பொண்ணு புளி இருக்குன்னு கூட நினச்சிக்கலாம்ப்பா. 2 பொண்ணு சொன்னால் கூட சரி, அவர் புகழ்ச்சி பிடிக்காமல் ஏதாவது சொல்லுதுன்னு சொல்லணும். இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு இருக்குதியா வைரமுத்து மேலே? அத்தனை பேரும் சொல்லிட்டாங்க. படிக்கிற பிள்ளைங்க இப்போ தான் யாரும் இந்த கவிதையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஐயோ கவிஞர்கிட்டே சொல்லிட்டேன், கோச்சு பாரு. அப்போல்லாம் இந்த 90ஸ்லாம் வைரமுத்தோட கவிதைகள் அவ்வளோ நல்லா இருக்கும். சிகரங்களை நோக்கி அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய கவிதை தொகுப்புகளை வெளியிடுவார். அந்த அவரோட கவிதைகளெல்லாம் பார்த்துட்டு தமிழார்வத்தில் ஐயோ பிரமாதமாக எழுதுறீங்க கவிஞர்னு போனேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது இதே வேலை இருந்தாலுங்க. ஹீஸ் அ ப்ரிடேட்டர். அவர் எல்லா மேடையிலும் ஏற்றுறீங்கன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையா பாஸு? ஏற்றலாமா மேடையில்? அப்போ உங்களுக்கு இது ஒரு தவறு, இது ஒரு உங்களுக்கு அருவருப்பாக தோன்றவில்லை? எப்படித்தானே நீங்கள் ஆட்சி செஞ்சால் உங்கள் ஆட்சியில் பெண்கள் எப்படியா பாதுகாப்பாக இருப்பாங்க? எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? ஊரே சொல்லுதியா இந்த வைரமுத்துவை பற்றி. ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி சிலாகிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன அச்சம் இருக்கும் வைரமுத்துக்கு? வைரமுத்து போன்ற மனநிலை உடையவர்களுக்கு இது தவறென்றே தெரியாது தானே. அந்த கட்சிக்காரன் எப்படிப்பா பேசுவான்? இருட்டில் என்ன வேலை? அந்த டயத்தில் அங்கேயும் போச்சு. எதுக்கு வேணாலும் போட்டுண்டா, அதான் பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இதே பேச்சு பேசுனாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு என் மெக்கு டிபார்ட்மெண்ட் பின்னாடி போச்சு.